இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய சூரியனே நம்ம பூமிக்கு மிகப்பெரிய யமனா மாற போகுது. நான் சொல்றது வெறும் கற்பனை இல்லை, அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை. அது எப்படி நம்ம சூரியனை நம்ம பூமிக்கு யமனா மாறும்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூரியன் இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சைஸை விட 100லிருந்து 200 மடங்கு சைஸில் பெருசாக போகுது. இதுக்கு ரீசன் ஒரு நட்சத்திரத்தோடைய லைஃப் சைக்கிள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சூரியனுடைய வாழ்நாளில் முக்கியமான ஒரு ஸ்டேஜை அடையும் ஒவ்வொரு சூரியனும். அதே மாதிரி நம்மளுடைய சூரியன் ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை அடையும். அந்த நேரத்தில் தான் நம்ம பூமிக்கு யமனா நம்ம சூரியனே மாறும். இந்த ரெட் ஜெயண்ட் நட்சத்திரம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதோட தன்மைகள் என்ன மாதிரி இருக்கும்? இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விடையா இந்த ஸ்டார் சீரிஸோட 3rd எபிசோடோட இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடுறாங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல நம்மளுடைய யூனிவர்ஸ், அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் எத்தனை ரெட் ஜெயண்ட் ஸ்டார் நிலையை அடைந்த நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதற்கு ஆன்சராக விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பதில், நம்மளுடைய யூனிவர்ஸில், அப்சர்வல் யூனிவர்ஸில் மட்டுமே சுமார் 200 பில்லியன் கேலக்சிகள், அதாவது பால்வெளி அண்டங்கள் மாதிரி கேலக்சிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கேலக்சிலையும் சுமார் 100 பில்லியனுக்கும் குறையாம ஒவ்வொரு கேலக்சிலையும் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இவ்வளோ ஏங்க, நம்மளுடைய மில்கிவே கேலக்சின்னு சொல்லப்படக்கூடிய பால்வெளி அண்டத்தில் மட்டுமே 200லிருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெறும் 5லிருந்து 10% நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த ரெட் ஜெயண்ட் ஸ்டார் நிலையை அடைந்த நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் தோராயமா தான் சொல்ல முடியும், துல்லியமா சொல்ல முடியாது. அதுக்கு காரணம், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு பல விஷயங்களுக்கு மர்மங்கள் தெரியவே இல்லை. இதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எப்படி கடற்கரை ஓரத்தில் இருந்துக்கிட்டு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்மளால துல்லியமா எல்லாத்தையும் பார்த்து சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கேலக்சிக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்குள்ள நம்ம பூமியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம மொத்த பிரபஞ்சத்தை பத்தியும் நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, என்ன இருக்குங்கிறத பார்க்கவே முடியாது. அதனால தான் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு கணிப்பாவே சொல்லப்படுது. ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா உருவாகுது அப்படின்னு கேட்டா, ஒரு நட்சத்திரத்தோடைய வாழ்வியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக உருவாகும். இப்படி உருவான அந்த நட்சத்திரம் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான நாட்களை இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜிலேயே கழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சூரியனுடைய இடைக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அது இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்த நிலைக்கு போகும். இல்லை நம்ம சூரியனோட மாசை விட அதிக மாஸ் கொண்ட ஒரு நட்சத்திரமாக அது இருந்துச்சுன்னா அது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ல இருந்து இன்னும் வேறுபட்ட விதமாக அது அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும். நிறை அப்படிங்கிற அந்த மாசு அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சூரியனுடைய மாசுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் நம்ம சூரியனுடைய ஆயுள் காலத்துக்கு இணையாக இருக்கும். 10 பில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கும். இந்த 10 பில்லியன் ஆண்டுகளில் 5லிருந்து 6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அது மெயின் சூப்பர் ஸ்டார்ல இருந்து ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா உருவாக தொடங்கும். இதுவே நம்ம சூரியனை விட அதிக மாஸ் கொண்டதா ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, எடுத்துக்காட்டா 10 சோலார் மாஸ் கொண்ட ஒரு நட்சத்திரத்தை எடுத்துப்போம். அந்த நட்சத்திரத்தோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட ஆயுள் காலத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கும். என்னடா நம்ம சூரியனை விட மாஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூரியனா இருக்குதான், அதோட ஆயுள் காலம் நம்ம சூரியனை விட அதிகமாக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க தான் இயற்கையோட விதி அப்படிங்கிறதே தலைகீழ இருக்குன்னு சொல்லலாம். அதோட மாசு என்னதான் அதிகமாக இருந்தாலும் அதோடைய எரிபொருள் அப்படிங்கிறது அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். நம்பர்ஸில் சொல்லணும்னா, நம்ம சூரியனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது. அதுவே 10 சோலார் மாஸ் கொண்ட அந்த சூரியனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது வெறும் 20லிருந்து 30 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான். ஏட்டா மில்லியன் கணக்கில் ஆண்டுகள் இருக்கு, இதே ஏன்டா இவ்வளோ சாதாரணமாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. பட் நம்ம சூரியனோட ஆயுள் காலத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி தான். என்னதான் மாஸ் அடிப்படையிலையும் அதோடைய சைஸ் அடிப்படையிலையும் அதோடைய ஆயுள் கால அடிப்படையிலையும் நட்சத்திரங்களை வெவ்வேறாக நம்ம சொன்னாலும், எல்லா நட்சத்திரங்களுக்குள்ளேயும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அதோட ஆயுள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் எப்போ முழுமையாக தீர்ந்து போகுதோ அதுக்கப்புறம் தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஹைட்ரஜன் முழுமையாக தீரும் போது அதோடைய வெளிப்புற அடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கும். அந்த ஸ்டேஜில் தான் நட்சத்திரம் வழக்கமாக முதல்ல இருந்த அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இருந்த சைஸை விட பிரம்மாண்டமாக ஆகும். ஸோ நம்மளுடைய சூரியனும் 5லிருந்து 6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம்
ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக உருவாகும் போது அதோடைய வெளிப்புற அடுக்கு பெருசாக ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய நம்ம சூரியனுடைய சைஸை விட 200 மடங்கு மிகப்பெரிய சைஸாக உருவெடுக்கும். அப்படி உருவாகிற அந்த சைஸை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளுடைய புதன் கிரகத்திலிருந்து நம்மளோட பூமி வரைக்கும் நம்மளுடைய சூரியன் பெருசாக இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்தளவுக்கு மிக பெருசாக நம்மளுடைய சூரியன் இன்னும் 5 to 6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நிச்சயமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. சேம் இதே விஷயம் தான் நம்ம சூரியனை விட அதிக மாஸ் கொண்ட நட்சத்திரங்களுக்கும் நடக்கும். அதோடைய ஹைட்ரஜன் எரிபொருள் அப்படிங்கிறது தீர்ந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அதோடைய வெளிப்புற அடுக்கு விரிய ஆரம்பிச்சு மிக பிரம்மாண்டமான சைஸாக மாறும். ஆனால் இந்த இடத்துல மாஸ் அதிகமாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியன் ரெட் ஜெயின்ட் அப்படிங்கிற அந்த நிலையை அடையும் போது எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமான சைஸில் இந்த அதிக மாஸ் கொண்ட நட்சத்திரங்கள் அந்த ஸ்டேஜை அடையும் போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இதனாலேயே சயின்டிஸ்ட்டுங்க இந்த வகை நட்சத்திரங்கள் அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதையும் ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்காம ரெட் சூப்பர் ஜெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைப்பாங்க. பட் சம்டைம்ஸ் சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மாஸ் கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நட்சத்திரங்கள் இந்த ரெட் சூப்பர் ஜெயின்ட் அப்படிங்கிற அந்த நிலையை அடையிறதுக்கு முன்னாடியே சூப்பர் நோவா வெடிச்சு சிதறிடும். அப்படி வெடிச்சு சிதற நட்சத்திரங்கள் அதோடைய மையப்பகுதியோடைய நிறைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நியூட்ரான் ஸ்டாராக மாறும், இல்லைனா பிளாக் ஹோலாக மாறிடும். அதுவே நம்ம சூரியனுடைய இடைக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரெட் ஜெயின்ட் ஸ்டேஜ் அடைஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு பிளானட்டரி நெபுலாவாவோ அல்லது ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமாகவோ மாறும். இந்த நிலையெல்லாம் அடுத்தடுத்து அடையிறதுக்கு ஏதோ சில ஆண்டுகள் எடுத்துக்கும்னு நினைக்காதீங்க, அதுக்கும் பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும். இப்போ உங்களுக்கு நிச்சயமா ரெட் ஜெயின்ட் ஸ்டாருக்கும் ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் சில வித்தியாசங்கள் என்ன இது ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே 2 நட்சத்திரங்களும் பார்க்கறதுக்கு சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் ரெட் ஜெயின்ட் ஸ்டார் சிகப்பு நிறத்தில் இருக்கும். ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிறது ரெட் ஜெயின்ட் ஸ்டாரை விட கொஞ்சம் அடர் சிகப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லலாம். ரெட் ஜெயின்ட் ஸ்டார் சைஸை விட சுமார் 200 to 1500 மடங்கு ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டாரோடைய சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். வெப்பநிலை எப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 நட்சத்திரங்களுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது அந்த கோர் அப்படிங்கிறது பல ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸுக்கு அதோட கோர்கள் ரெண்டுமே சூடாக தான் இருக்கும். ஆனால் அதோடைய கோர் மட்டும்தான் அந்த அளவுக்கு சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்குமே தவிர அதோட மேல் பகுதி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சூடாக இருக்காது. சொல்லப்போனால் நம்ம சூரியன் இப்போ இருக்கக்கூடிய அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரோட இந்த ரெட் ஜெயின்ட் ஸ்டாரோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சராக இருக்கட்டும், அந்த ரெட் சூப்பர் ஜெயின்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடைய மேல்புற டெம்பரேச்சராக இருக்கட்டும், ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும். நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாரோடைய மேல்புற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3000 to 3500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். அதுவே ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டாரோடைய அந்த மேல்புற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3000 to 4500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கூட இந்த 2 ரெட் ஜெயின்ட் ஸ்டார்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறதும் வேறுபடும். பொதுவாக ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாரோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது அது அந்த ஸ்டேஜில் அதோட நாட்களை கழிக்கிறது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 100 to 1000 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் அதோட ஆயுள் காலமாகும். ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டார்களுடைய ஆயுள் காலம் இந்த ஸ்டேஜில் அது இருக்கும் போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வெறும் 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஆண்டுகள் மட்டும்தான், அதாவது 1 மில்லியன் இயர்ஸ் மட்டும்தான் அதோட ஆயுள் காலமா ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டாரா இருக்கும் போது இருக்கும். ஓவராலா இந்த சீரீஸ்ல நம்ம இந்த 3ஆவது எபிசோடு மூலமா 2 பிரம்மாண்டமான ரெட் ஜெயின்ட் ஸ்டார்களை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டமான ரெட் ஜெயின்ட் ஸ்டார்களுக்கு மத்தியில் இன்னொரு சிகப்பு நட்சத்திரமும் இருக்கு. அதுதான் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற சயின்டிஸ்ட்களால் செல்லமாக அழைக்கப்படுற சிகப்புக்குள்ள நட்சத்திரம். அந்த சிகப்புக்குள்ள நட்சத்திரத்தை பற்றி இந்த ஸ்டார் சீரிஸோடைய அடுத்த எபிசோடில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம 4ஆவது எபிசோடில் அந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்டாயம் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட இன்னொரு சேனல் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதா அந்த சேனலோட பேர். விண்வெளி அறிவியல் விஷயங்களை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கலில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும், சுவாரஸ்யமான ஆச்சரியமான வரலாற்று ரீதியான நிறைய தகவல்களை அந்த சேனல் மூலமாக நீங்கள் வேறு கோணத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். 2-3 வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி அந்த சேனலில் வீடியோஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பாய் பாய்.